பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் வெளியே விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் வெளியே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோணி பைகளை அணிந்து தலைமை செயலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாவேக அரசை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் தலைமை செயலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அந்த போராட்டத்தில் விவசாயிகள் தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 25க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் வெளியே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோணி பைகளை அணிந்து தலைமை செயலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் தலைமை செயலகம் முன்பு கோணி பைகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு நேற்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அதில் விவசாயிகளுக்கு ஏற்புடையதாகவும் அவர்களுக்கு ஏற்றம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு அறிவிப்புகளும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக, குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய எந்த ஒரு வருமானத்தை பெருக்கும் வகையில் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்றைய தினம் தலைமை செயலகம் முன்பாக கோணி பைகளை அணிந்து கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களுக்கான ஏற்கனவே தாவேக அரசு தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகள் பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக 5 ஏக்கருக்கு வைத்திருக்கும் விவசாயிகள் பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்பாக தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பாக 75,000 வரை கடன் பெற்றவர்களுடைய அந்த கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இது விவசாயிகள் மத்தியில் ஏற்கனவே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் முந்தின நாள் பொது பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வேளாண் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வேளாண் துறையில் செயல்படுத்தக்கூடிய முக்கிய அம்சங்கள் மற்றும் முக்கிய திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் விவசாயிகள் திடீரென இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் தலைமை செயலக பகுதியானது ஒரு பரபரப்பான சூழ்நிலை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த நிதிநிலை அறிக்கை மீதான இந்த விவாதங்களானது இன்று முதல் தலைமை செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இன்று காலை தலைமை செயலகம் கூடிய பொழுது சட்டப்பேரவையில் மறைந்தவர்களுக்கு அந்த இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டு அதன் பின்பாக ஒருவராக பேசி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது விவசாயிகள் தலைமை செயலகம் முன்பு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது என்பது அந்த இடத்தை பரபரப்பாக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இருந்தார்கள். விவசாய கடன் தள்ளுபடி அறிவிக்க வேண்டும், விவசாயிகள் குரலை கேளுங்கள், விவசாயிகள் வளர்ந்தால்தான் தமிழகம் வளரும் போன்ற வாசகங்கள் இருக்கும் தாள்களை ஏந்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.